الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة من يطع الله ورسوله فقد رشد واهتدى ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأما من أوتي كتابه وراء ظهره فسوف يدعو ثبورا ويصلى سعيرا إنه كان في أهله مسرورا صدق الله العظيم. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு தாலா நல்ல நோக்கத்தில் ஒன்று சேரக்கூடிய, நல்ல விஷயத்தில் நேரத்தை செலவழிக்கக்கூடிய ஒரு அழகான சந்தர்ப்பத்தை எங்களுக்கு அமைச்சு தந்திருக்கிறான். அல்லாஹு தாலா இந்த அமர்வை கபூல் செய்து கொள்வானாக. இது மாதிரி இன்னும் பல சந்தர்ப்பங்களை எங்களோட வாழ்க்கையில் அல்லாஹு தாலா திரும்ப திரும்ப சந்திக்கிற சந்தர்ப்பத்தை அமைச்சு தருவானாக. கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, குர்ஆனில் அல்லாஹு தாலா ஆக கூடுதலாக பேசின ஒரு விஷயம்தான் அல்லாஹ் அவனை பற்றி பேசுகிறான். அவனுடைய வல்லமைகளை, சக்திகளை, குதிரத்துகளை, இதுதான் குர்ஆனில் அல்லாஹு தாலா ஆக கூடுதலாக பேசின ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தபடியாக குர்ஆனில் அல்லாஹு தாலா அதிகமான இடங்களில் பேசின ஒரு விஷயம்தான் அல்லாஹு தாலா குடும்ப நிறுவனத்தை பற்றி பேசுகிறான். ஒரு குடும்பம். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இங்கே இருக்கிற நாங்கள் எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் ஒரு குடும்ப அங்கத்தவராக இருக்கிறோம். ஒரு வீட்டுக்குள்ளே வாழ்கிறவங்களாக இருக்கிறோம். கணவனாக, மனைவியாக, உம்மாவாக, வாப்பாவாக, புள்ளகளாக. இன்றைக்கு நாங்கள் எப்படி வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறோமோ, இன்ஷா அல்லாஹ் இதே போல் நானும் நீங்களும் சொர்க்கத்திலையும் குடும்பமாக இருக்கணும். இதுதான் எங்களோட ஒவ்வொருத்தருட ஆசையாக இருக்கணும், எங்களோட ஒவ்வொருத்தருட முயற்சியாக இருக்கணும். உலகத்தோடு எங்களோட உறவு முடிஞ்சிடப்படாது, உலகத்தோடு எங்களோட தொடர்புகள் முடிஞ்சிடப்படாது. மௌத்துன்றது எங்களுக்குரிய பிரிவாக இருந்திடப்படாது. ஒருத்தர் முந்தி, அடுத்தவர் பிந்தி, அவ்வளவுதான். கணவன் மௌத்தாகிட்டாரு, மனைவி வாழ்கிறாங்கண்டா கணவன் போயிருக்கிறாங்க, மனைவியும் போய் அவங்களோட சேர்ந்துருவாங்க. வாப்பா மௌத்து, புள்ளகள் உலகத்தில் இருக்கிறாங்கண்டா பிரிஞ்சிட்டாங்கன்றதல்ல, வாப்பா முந்தி போயிட்டாரு, பின்னால் போய் புள்ளகளும் அவரோட சேர்ந்து கொள்வாங்க. கண்ணியத்துக்குரிய
பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இதை நாங்கள் சாதிக்கணும். உலகத்தில் நாங்கள் ஒரு வீட்டுக்குள்ள, ஒரு ரூமுக்குள்ள இருக்கிற நாங்கள் நாளைக்கு சொர்க்கத்திலையும் ஒரே அடியாக இருக்கணும். குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சொல்றான், வல்லதீன ஆமனு வத்தபஅத்துஹும் துர்ரியத்துஹும் பிஈமானின் அல்ஹக்னா பிஹிம் துர்ரியத்தஹும் வமா அலத்னாஹும் மின் அமலிஹிம் மின் ஷை. உலகத்தில் ஒரு குடும்பம் சேர்ந்து ஈமானோட அமலோட வாழ்ந்துருவாங்கன்னு இருந்தால், தனி மனிதன் அல்ல, ஒரு வாப்பா, ஒரு கணவன் நல்லவராக வாழ்கிறாரு, கணவனோட சேர்ந்து மனைவியும் ஒரு நல்ல பெண்ணாக வாழ்கிறாங்க. ஒரு வாப்பா ஒரு நல்ல வாப்பாவாக வாழ்கிறாரு, அந்த வாப்பாவோட புள்ளகளும் நல்ல புள்ளகளாக வாழ்கிறாங்க. வீட்டுக்குள்ள ஒருவர் மட்டும் சாலிகானவர் அல்ல, வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரும் சாலிகானவங்களாக இருக்கிறாங்க. வீட்டில் ஒரு ஆள் தொழுகையாளி அல்ல, வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரும் தொழுகையாளிகளாக இருக்கிறாங்க. இப்படி இருந்தா அல்லாஹு தஆலா சொல்றான், நாளைக்கு சொர்க்கத்தில் அவங்கள நாங்கள் ஒன்று சேர்ப்போம். எப்படி அல்லாஹ் ஒன்று சேர்க்க போறான்? ஏனெண்டா ஒவ்வொருத்தருட அமலுக்கு தோதுவான அந்தஸ்து கிடைக்கும். ஏண்ட வாப்பா என்னை விட நிறைய அமல் செஞ்சிருப்பாரு, எங்களோட உம்மா எங்களை விட கூட இபாதத்தில் பேணுதல் உள்ளவங்களாக இருந்திருப்பாங்க, எங்களோட மனைவி எங்களை விட பேணுதல், அல்லது எங்களோட கணவன் எங்களை விட பேணுதல். எப்படி ரெண்டு பேரும் ஒரு இடத்துல சேர்ற? அல்லாஹ் ஏற்றத்தாழ்வு இருக்கலாம், சொர்க்கத்தில் மேலே கீழே என்று எங்களோட குடும்பத்தை, ஆனால் நாங்கள் எல்லாரும் சொர்க்கவாதியாக ஆகிட்டோம்டா அல்லாஹ்ட வாக்குறுதி என்னண்டா, எங்களோட குடும்பத்தில் ஆக உயர்ந்த அந்தஸ்தில் யார் இருக்கிறாங்களோ அவங்களோட கீழ் உள்ளவங்களை அல்லாஹ் கொண்டு போய் சேர்ப்பான். ஒருத்தரோட ஒருத்தரை சேர்க்கணும்ன்றதுக்காக ஒரு நாளும் அல்லாஹ் கீழிறக்க மாட்டான். எங்கட குடும்பத்தில் ஆக உயர்ந்த அந்தஸ்தில் யார் இருக்கிறாங்களோ கீழுள்ள எல்லாரையும் அல்லாஹ் கூட்டிக் கொண்டு மேலே கொண்டு போய் சேர்ப்பான். சரி, சொர்க்கத்தில் ஒரு குடும்பம் ஒன்று சேர்ந்ததுக்கு பின்னால மலக்குமார்கள் வருவாங்க அந்த இடத்துக்கு. குர்ஆனுடைய இன்னும் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், ஜன்னாத்து அத்னி யதுஹுலூனஹா வமன் ஸலஹ மின் ஆபாஇஹிம் வ அஸ்வாஜிஹிம் வ துர்ரியாத்திஹிம். சொர்க்கவாசிகள், சொர்க்கத்துக்குள்ள ஒரு ஆள் போனாரு, திரும்ப அவங்களோட குடும்பத்தில் கணவன் போனாரு, மனைவியும் சொர்க்கத்துக்கு வந்துட்டாங்க, புள்ளகளும் வந்துட்டாங்க, எல்லாரும் சொர்க்கத்துக்குள்ள போயிட்டாங்களா, ஒரு இடத்துல அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான். வல் மலாயிகத்து யதுஹுலூன அலைஹிம் மின் குல்லி பாப். அந்த இடத்துக்கு மலக்குமார்களை அல்லாஹ் அனுப்புவான். மலக்குமார்கள் வருவாங்க அந்த குடும்பத்தை விசிட் பண்ணிட்டு போறதுக்கு. இது எல்லா சொர்க்கவாசிகளுக்கும் கிடைக்குமாண்டா? இல்லை. மலக்குமார்கள் வந்து சலாமுன் அலைக்கும் சலாம் சொல்லுவாங்க. பொதுவான சலாம் சொர்க்கத்துக்குள்ள போற நேரம் கிடைக்கும். வஸீகல்லதீன தகவ் ரப்பஹும் இலல் ஜன்னதி ஸுமரா ஹத்தா இதா ஜாஊஹா வஃபுதிஹத் அபுவாபுஹா வகால லஹும் ஹஸனத்துஹா சலாமுன் அலைக்கும் திப்தும். பொதுவாக சொர்க்கத்துக்குள்ள ஒரு மனிதன் போகிற நேரம் ஹஜ்ரத் ரிதுவான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட ஒரு ஜமாத் இருப்பாங்க, இவங்களை வரவேற்பாங்க, சலாம் சொல்லுவாங்க, அது நடக்கும். ஆனால் இது நான் ஏற்கனவே சொன்ன ஆயத்து வேற. அல்லாஹ் ஒரு குடும்பத்தை ஒன்று சேர்த்ததுக்கு பின்னால் ஸ்பெஷலாக அந்த இடத்துக்கு மலக்குமார்கள் வருவாங்க, அவங்கள சந்திப்பாங்க, அவங்களுக்கு சலாம் சொல்லுவாங்க. இதுக்கு என்ன காரணம்? குர்ஆன் சொல்லுது, பிமா சபர்தும். மலக்குமார்கள் இவ்வளோ கண்ணியமாக உங்களை வந்து விசிட் பண்ணிட்டு போகிறதுக்கு, சந்திச்சுட்டு போகிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நீங்கள் எல்லாரும் மிகப்பெரிய பொறுமைசாலிகள், நீங்கள் பெரிய சாதனை படைச்சிருக்கிறீங்க,
இந்த வார்த்தை எங்களுக்கு என்ன பாடம் சொல்லி தருகுதுண்டா, ஒரு குடும்பம் முழுக்க சொர்க்கத்துக்கு போய் சேர்றது லேஸ் இல்லை. ஒரு குடும்பம் முழுக்க சொர்க்கவாதியாக வாழ்ந்து மௌத்தாகிறது லேஸ் இல்லை. ஏண்டா ஒரு தனிநபர், இப்ப உதாரணமா ஒவ்வொருத்தரும் அவங்கள யோசிச்சு பாருங்க. நான் நினைக்கிறேன் நான் தொழுகையை கதா செய்ய மாட்டேன், நான் என்ன கண்ணால ஹராமான பார்வை பார்க்க மாட்டேன், நான் என்ன நாவால் எதையும் ஹராமா பேச மாட்டேன், நான் தஹஜ்ஜுதுக்கு எழும்பிடுவேன். இப்படின்ற ஒரு ஆள் அவருக்கு சில கட்டுப்பாடுகளை போட்டு ஒரு உறுதி எடுக்கிறாருண்டா ஓரளவு சிரமத்தோடு அதை செய்யலாம், சாதிக்கலாம். ஆனா இதே நேரம் ஒரு ஆள் நினைக்கிறாரு, என் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே தஹஜ்ஜுதுக்கு எழும்பணும், என் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே அதான் சொன்னா பள்ளியில் இருக்கணும், பெண்கள் எல்லாம் முசல்லால் இருக்கணும், என் வீட்டுக்குள்ள இருக்கிற யாருமே டிவி பார்க்கப்படாது, என் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே அவங்களோட கண்ணை அவங்க பாதுகாக்கணும், என் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே அவங்களோட நாவை பாதுகாக்கணும். இப்படின்னு எல்லாரும் நல்லவர்களா வாழணும்னு நினைச்சா அதை லேசா செய்யலாம், சாதிக்கலாம். எங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் நல்லவனா வாழ்றது லேசி, ஆனா எங்களை சுத்தி இருக்கிற எல்லாரும் நல்லவர்களா தான் இருக்கணும், யாருமே பாவம் செய்யப்படாது அப்படின்னு ஒரு ஆள் நினைச்சா அதை லேசா செய்யலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே அது லேசா கிடைக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே அது லேசா கிடைக்கல. சுத்தி உள்ளவங்களை மாத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. நபிமார்களுக்கே கிடைக்கல, அவங்களோட வீட்டுக்குள்ளால் உள்ள எல்லாரையும் மாத்தி கொள்றதுக்கு. ஒரு தனி மனிதனாக நின்று சொர்க்கவாதியாக மௌத்தாகிறது லேசி, ஆனா எங்களோட எங்களோட வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரையும் சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறது லேசி இல்லை. குர்ஆன் அதைத்தான் சொல்லுது. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, சரி இது கஷ்டமான விஷயம்ன்றதுனால சும்மா இருக்கேலுமா? நான் மட்டும் அடுத்தவங்களை பற்றி யோசிக்க போனால் பிரச்சனைக்கு வழி. அதனால் நான் தொழுகிறேன், நான் பள்ளிக்கு போகிறேன், நான் ஹராம் செய்ய மாட்டேன், நான் ஹலாலான வியாபாரம் செய்வேன், நான் போய் இப்படின்னு எனக்கு நான் மட்டும் கட்டுப்பாடு போட்டு வாழ்ந்துருவோம், அடுத்தவங்களை பற்றி யோசிக்க தேவையில்ல, ஏன மனைவி எப்படி போனாலும் பரவாயில்ல, ஏன கணவன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஏன புள்ளகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஏண்ட உம்மா தொலாட்டி பரவாயில்ல, ஏண்ட வாப்பா தொலாட்டி பரவாயில்ல. ஒவ்வொருத்தரும் நாங்கள் யோசிச்சு பார்ப்போம். நான் பள்ளிக்கு வாரேன், 5 நேரமும் வாரேன், ஏண்ட வாப்பா எங்க இருக்கிறாரு, ஏண்ட உம்மா என்ன செய்யறாங்க, ஏண்ட தாத்தா தங்கச்சிமார் தொழுகிறாங்களா, ஏண்ட நானோட நிலைமை என்ன, ஏண்ட தம்பிட நிலைமை என்ன, நான் பள்ளிக்குள்ள இதே நேரம் ஏண்ட புள்ளகளோட நிலைமை என்ன, இப்படின்னு நாங்க யோசிக்க ஆரம்பிச்சா ஒவ்வொருத்தர் ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அடுத்தவங்களை நாங்கள் அலட்டி கொள்ளாம நான் மட்டும் நல்லவனா வாழ்ந்து மௌத்தாகிருவோம் என்ற உணர்வு வந்தா முடிவு என்னவாகும் தெரியுமா? நாளைக்கு சொர்க்கத்தில் நான் இருப்பேன், ஆனா சுத்தி பார்த்தா தெரிஞ்சவங்க இருக்க மாட்டாங்க. நான் சொர்க்கத்துக்குள்ளதான், ஏண்ட உம்மா சொர்க்கத்துல காணும், நான் சொர்க்கத்துக்குள்ள, ஏண்ட வாப்பா சொர்க்கத்துக்குள்ள இல்லையே, நான் சொர்க்கத்துல மனைவிய காணும், நான் சொர்க்கத்துல கணவனை காணும், உம்மா வாப்பா சொர்க்கத்துல புள்ளகளை காணும். உம்மாவும் வாப்பாவும் சொர்க்கத்துல, புள்ளகள் எல்லாம் நரகத்தில். எப்படிக்கும்? நானா சொர்க்கத்துல, தம்பிமாரெல்லாம் நரகத்தில். எப்படிக்கும்? புள்ளகள் எல்லாம் நல்லா வாழ்ந்து சொர்க்கத்தில், வாப்பா நரகத்தில். அந்த சொர்க்கம் எப்படிக்கும்? அந்த சொர்க்கவாசிக்கு கல்வில எவ்வளோ ஒரு வருத்தம் இருக்கும். அடே நான் இவ்வளோ இன்பத்தோடு இருக்கிறேனே, ஏன் மனைவி என்னோட சொர்க்கத்தில் இல்லையே, நான் இவ்வளோ இன்பத்தில் இருக்கிறேன், என்னை வளர்த்து ஆளாக்கினேன் உம்மா வாப்பா சொர்க்கத்தில் இல்லையே, என்னோட ஓடி ஆடி விளையாடின நானவ காணம், தம்பிய காணம். ஆனா இன்றைக்கு நாங்கள் அலட்டி கொள்றே இல்லை. நான் தொழுகிறேன், நான் உங்களோட நானவை பாருங்களேண்டா,
அவர் அது 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 அவர்கிட்ட அதை எனக்கு பார்க்கலுமா? தம்பி அவர்கிட்ட ஸ்டைல் இருக்கிறார், அதை எனக்கு சொல்லலுமா? கண்ணியத்துக்குரிய சொர்க்கவாசி தன்னோட உலகத்தில் வாழ்ந்த கூட்டாளியை கூட சொர்க்கத்தில் தேடுவார். குர்ஆன் சொல்லுது, சொர்க்கவாதி சொர்க்கத்தில் இருந்து கொண்டு காணலி கரீன், சொர்க்கவாசிக்கு உள்ள அவருக்கு வார யோசனைகள் ஒன்றுதான், அடே நான் உலகத்தில் இருக்கிற நேரம் என்னோட ஒரு கூட்டாளி இருந்தார், ஸ்கூலில் என்னோட ஒன்றுக்கு படித்தவர், என்னோட கிரவுண்டில் விளையாடினார், நாங்கள் வியாபாரத்தில் பார்ட்னராக இருந்தோம், பக்கத்தில் வீட்டில் இருந்தோம், என்னோட இப்படி ஒரு கூட்டாளி இருந்தானே, சொர்க்கத்துக்குள்ள நான் இவ்வளவு சுத்தி பார்க்கிறேன், அந்த கூட்டாளிய சொர்க்கத்துக்குள்ள காணமே, அவன் எங்க அப்படின்னு மலக்குமார்கள்ட்ட கேட்பாரு. அவர் நரகத்துல. அந்த நண்பனை நினைச்சு, கூட்டாளிய நினைச்சு இந்த சொர்க்கவாதி கவலைப்படுவாரு, தேடுவாரு, அலைவாரு, திரிவாரு இருந்தா பெத்த உம்மாவை எவ்வளவு தேடுவாரு சொர்க்கத்துல? நாங்கள் எல்லாரும் சொர்க்கத்தில் எங்களோட எங்களோட மனைவி சொர்க்கத்துக்கு வராட்டி, மனைவி சொர்க்கத்தில் கணவன் எங்களோட வராட்டி, நாங்கள் சொர்க்கத்தில் எங்களோட உம்மா பாப்பா எங்களோட சொர்க்கத்துக்கு வராட்டி, எங்களோட புள்ளகள் எங்களோட சொர்க்கத்தில் இல்லாட்டி எப்படிங்க எங்களோட சொர்க்கம்? கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, சொர்க்கத்துக்கு எல்லாரையும் கூட்டிட்டு போறது லேஸ் இல்லை, கஷ்டம், சிரமம். அந்த 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 சாதனையை படைக்கிறது லேஸ் இல்லை. ஆனால் அது கஷ்டம்ன்றதுக்காக நானும் ஏண்ட மஸ்ஜிதும் நானும் ஏண்ட தொழுகையும் அப்படின்னு வாழ்றதும் புத்திசாலித்தனம் இல்லை. அப்படி வாழ்ந்தா முடிவு இதுதான் நடக்கும். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் நான் நல்லவனா வாழணும் என்ற உணர்வு இல்லாமல் போய் என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் நல்லவர்கள் ஆகணும். குறைஞ்சது ஏண்ட வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரும் நல்லவர்கள் ஆகணும். அதுதான் சாதனை. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சில சாதனையாளர்களை சொல்றான். ஒரு ஆயத்தில் இன்னல்லாஹ் அஸ்தஃபா ஆதம வ நூஹன் வ ஆல இப்ராஹீம வ ஆல இம்ரான அலல் ஆலமீன். அல்லாஹ் சிலருட பேர் சொல்லி சொல்றான், இவங்க சாதாரணமான ஆட்கள் இல்லை, அதில் தனிநபரும் இருக்குது, அதில் குடும்பமும் இருக்குது. அதில் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துற பேரை சொன்னான், அவருக்கு குடும்பமாக சாதிச்சு கொள்ள முடியாமல் போச்சு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் குடும்பமாக சாதிச்சு கொள்ள முடியாமல் போச்சு. நாளைக்கு என்ன நிலைமை? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில், மகன் நரகத்தில். அவர் யார்? ஒரு நபி, ஒரு ரசூல் அவரு. ஆனா அவருக்கு கூட அவரோட மகனை அவரோட சொர்க்கத்துக்குள்ள எடுத்துட்டு போக இயலாம போச்சு. நாளைக்கு எங்கட மகனும் மிஸ் ஆகிட்டாருண்டா இன்னைக்கு எவ்வளவு இறக்கம் எங்கட புள்ளகளோட. ஆனா நான் சொர்க்கத்தில் என் புள்ள நரகத்தில்ண்டா எப்படி இருக்கும்? அல்லாஹ் தஆலா சொல்றான், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தனி மனிதனாகத்தான் சாதிச்சாரு, குடும்பமாக சாதிக்கல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தனியே சாதிச்சாங்க, குடும்பமாக சாதிக்கல. ஆனால் அந்த ஆயத்தில் அல்லாஹ் ரெண்டு குடும்பத்தை சொல்கிறான், ஆலு இப்ராஹீம் ஆலு இம்ரான். இப்ராஹீமுடைய குடும்பம், இம்ரானுடைய குடும்பம். இந்த ரெண்டு குடும்பமும் இருக்கிறாங்களே, இவங்க சாதாரணமான குடும்பம் இல்லை. இந்த உலகத்தில் வாழ்ந்த வித்தியாசமான ரெண்டு குடும்பம், அல்லாஹ்வால பொறக்கி எடுக்கப்பட்ட குடும்பம். யார் அவங்க? இம்ரானுடைய குடும்பம் என்றா அவங்க யாரு? இம்ரான் என்றா இத் காலத் இம்ரஅத்து இம்ரான ரப்பி இன்னி நதர்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரன். இம்ரானும் இம்ரானுடைய மனைவியும். மனைவி குழந்தை கிடைக்க இருக்குது, எங்களுக்கு புள்ள கிடைச்சா புள்ளைய வச்சு நாங்கள் இப்படி இப்படி சாதிப்போம் அப்படின்னு நியத்து வச்சாங்க. அந்த புள்ள தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம்.
மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பட பேர் தான் இம்ரான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மட பேர் ஹவ்வா. இந்த உம்மாவும் வாப்பாவும் புள்ள வயிற்றுக்குள் இருக்கிற நேரமே என்ன யோசனை தெரியுமா? இந்த புள்ளைய வச்சு தீனுக்கு என்ன செய்யலாம், இந்த புள்ளைய வச்சு மார்க்கத்தை எப்படி ஹயாத்தாக்கலாம். புள்ள கிடச்சிச்சு, அதுக்கு பின்னால் அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு எவ்வளோ பெரிய நலவு நடந்துச்சு எங்களுக்கு தெரியும். அல்லாஹ் தஆலா இந்த குடும்பத்தை முன்மாதிரியான குடும்பம் என்று சொல்கிறான், வித்தியாசமான குடும்பம் என்று சொல்கிறான், அல்லாஹ்வால பொறக்கி எடுக்கப்பட்ட குடும்பம் என்று சொல்கிறான். ஆலு இப்ராஹிம் என்றா யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பம். ஆச்சரியமான குடும்பம், வித்தியாசமாக வாழ்ந்தாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனைவியையும் புள்ளையையும் விட்டுட்டு போயிட்டாங்க. சில வருஷத்துக்கு பின்னால் வாராங்க. சில வருஷத்துக்கு பின்னால் வந்து சொன்னாங்க, யா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபந்துர் மாதா தரா. மகனே, மகனுக்கு 10-12 வயசு, வாப்பா கை குழந்தையா இருக்கிற நேரம் போனவர் வந்திருக்கிறாரு. வந்து சொன்ன செய்தி என்ன தெரியுமா? உங்களை அறுக்க சொல்லி ஆர்டர் வந்திருக்குது. மகனே, ரப்புடைய கட்டளை உங்களை அறுக்கட்டுமாம். அந்த புள்ளைக்கு தெரியா வாப்பா வருவாருண்டி, உம்மக்கும் தெரியா கணவன் வருவாருண்டி. அந்த வார்த்தையை கேட்ட உடனே மகன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? யா அபதி ஃஅல் மா துமர். வாப்பா, அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை செஞ்சிருங்க வாப்பா. இந்த புள்ள இந்த பாடத்தை எங்கிருந்து படிச்சிச்சு? உம்மக்கு தெரியா, உம்மா சொல்லி கொடுத்தீங்களா? வாப்பா சொன்ன உடனே ஒரு புள்ளையிட வாயிலிருந்து பதில் வருகிறது, யா அபதி ஃஅல் மா துமர். வாப்பா, அல்லாஹ் சொன்னதை செஞ்சிருங்க. இந்த பதில் எப்படி வந்துச்சு? எங்க படிச்சாங்க? எந்த ஸ்கூல்லையும், எந்த மதரசாலையும், எந்த மக்தபிலையும், எந்த ஒயிட் போர்ட்லையும், எந்த பிளாக் போர்ட்லையும் படிச்ச பாடம் இல்லாது. அந்த பாடத்தை அவங்க எங்க படிச்சாங்க? வாப்பா விட்டுட்டு போற நேரம் உம்மா வாப்பாவை பார்த்து கேட்டாங்க, யாருமே இல்லாத இடத்துல எங்களை விட்டுட்டு போறீங்களே, இது அல்லாஹ்வுடைய கட்டளையான்னு கேட்டாங்க. அப்ப வாப்பா சொன்னாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஓ இது அல்லாஹ்வுடைய கட்டளை தான். இப்ப தாயுடைய வார்த்தை, இதெல்லாம் யுதையுன் அல்லாஹ், நீங்க அல்லாஹ்வுடைய கட்டளையத்தான் செய்றீங்கன்னு இருந்தா அல்லாஹ் ஒரு நாளும் எங்களை வீணாக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய கட்டளையா செய்யுங்க. கை குழந்தைய வச்சு கொண்டு உம்மா பேசின அந்த வார்த்தை அந்த புள்ளையிட கல்வில பதியுது. சில வருடங்களுக்கு பின்னால அதே வார்த்தை அந்த புள்ளையிட வாயிலிருந்து வெளியே வருகிறது. இதுதான் குடும்ப உறவு. அல்லாஹ் இப்படித்தான் குடும்பத்தை அமைச்சிருக்கிறான். எங்கட புள்ளகளை எங்களை போல உருவாகுவாங்க. நாங்க சொல்றத கேட்டு வளர்றதை விட நாங்க செய்யறத பார்த்து வளருவாங்க. என்ன போலதான் என்ன பரம்பரை உருவாகும். எனவே கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, என்ற உள்ளவங்க எல்லாரும் மாறணுமா? நான் மாறணும். என்ற புள்ள நல்ல புள்ளையா வரணுமா? நான் நல்லவன் ஆகணும். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, இப்படி எங்கட வீட்டுக்குள்ளால ஒரு நல்ல சூழல் உருவாகணும். கணவனும் மனைவியும் மாறணும், பெற்றார்களும் புள்ளகளும் மாறணும். நாங்க எல்லாருமா சேர்ந்து வீட்டுக்குள்ள மார்க்கத்தை ஹயாத்தாக்குறவங்களாகணும். ஆனா இன்றைக்கு நேர் மாற்றமா வெளியில தீன ஹயாத்தாக்குறோம், வீட்டுக்குள்ள தீன மௌத்தாக்குறோம். வெளிய தீன், ரோட்ல தீன், பள்ளியில தீன், பஜார்ல மார்க்கம், வீட்டுக்குள்ள போனா நாங்க தீன அலட்டி கொள்றல்ல. ரோட்ல உதாரணமாக நாங்க ரோட்ல போற நேரம் மஹரமியத்தை பேணுறோம்.
ஒரு ஆம்பளை நாங்கள் போகிறோம் ரோட்டில், பெண்கள் வந்தால் பேசுகிறல்ல, பெண்கள் வந்தால் பார்க்குறல்ல. எங்கட பெண்கள் ரோட்டில் போகிறாங்க, ஆண்களோட நின்று கதைச்சி கொண்டு இருக்கிறது இல்லை, ஆண்களை பார்க்கறது இல்லை, ஆண்களுக்கு தங்களுடைய அலங்காரத்தை காட்டுறது இல்லை. ரோட்டில் பேணுதலாக இருக்கிறோம், பஜாரில் பேணுதலாக இருக்கிறோம். ஆனால் சில நேரம் எங்கட வீடுகளுக்குள்ளால, எங்கட வீட்டுக்குள்ள மஹரம் இல்லாத ஆண்கள் பெண்கள் இருக்கலாம். மஹரம் இல்லாத ஆம்பளை பொம்பளை சில நேரம் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கலாம். ஆனா மச்சான் மைனிக்கிறாங்க, சாட்சி பெரியம்மாட புள்ளகள் இருக்கிறாங்க. எங்கட பாசையில் நாங்கள் தாத்தா தங்கச்சி, தாத்தா தம்பி, நானா தங்கச்சின்ற புழக்கம் இருக்கும். ஆனால் மார்க்கம் என்ன சொல்லிக்குது தெரியுமா? இந்த மச்சான் மைனி உறவை, கணவன்ட சகோதரன் மனைவிட சகோதரி, இது எங்கட புழக்கத்தில் சர்வசாதாரணம். வீட்டுக்குள்ளே இன்றைக்கு சர்வசாதாரணமாக நாங்கள் புழங்குறோம். ஹதீஸ் சொல்லி இருக்குது, அல் ஹம்பு அல் மவுத், அவங்க மவுத்தை போல பயங்கரமான ஆக்கள். நாங்கள் வெளியில் மஹரமியத்தை பேண தயார், வீட்டுக்குள்ள மஹரமியத்தை பேண தயார் இல்லை. வெளியில் ஆண் பெண் கலவன் இல்லை. இப்போ ஒரு கல்யாணம் ஒன்று எடுக்கிறோம், ஹோலில் கீழே ஆம்பளை மேலே பொம்பளை, இல்லைண்டா மேலே ஆம்பளை கீழே பொம்பளை, இல்லைண்டா ஒரு திரையை போட்டு, இப்போ பள்ளிக்கு வந்தால் மேலே பெண்கள் கீழே ஆண்கள் எல்லாம் பிரித்து வேற வேற வேறையாக தான் நடக்குது. கல்யாணம் ஒன்று நடக்கிறண்டா அப்படி தான் நடக்குது. ஆனால் கல்யாணத்துக்கு முந்தின நாள் வீட்டில் ஒரு சாப்பாடு, கல்யாணத்துக்கு முந்தின நாள் வீட்டில் ஒரு சாப்பாடு. பொம்புலகள் எல்லாம் ஹோலில் வாசலில், ஆம்புலகள் எல்லாம் கிச்சனில். இங்கேயே இப்படி நடக்குது அப்படின்டா இல்லை, இங்கே வந்திக்கிறவங்க எல்லாம் குடும்பம், இதுக்குள்ள எல்லாரும் சொந்தக்காரவங்க தான், வெளியாக்கள் வந்து இல்லை. அப்போ சொந்தக்காரவங்க வந்தால் ஆம்பளை பொம்பளை எல்லாம் கலந்தி கேளும். எங்கடாக்கள் தானே, நாங்கள் தானே, குடும்பம் தானேன்னு சொல்லி இன்னைக்கு நாங்கள் மார்க்கத்தை குழி தோண்டி புதைச்சி கொண்டிருக்கிறோம். எங்கட மார்க்கத்தை வெளியே மட்டும் வச்சுட்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்க மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். முதலாவது எங்கட வீடுகளுக்குள்ளால எங்கட தீனை நாங்க ஹயாத்தாக்கணும், வீட்டுக்குள்ளால் இருந்து. இன்னைக்கு நாங்க குடும்பம் தானே, நாங்க தானே, ஹராம் ஹலால் அலட்டி கொள்றதில்லை, எங்களுக்குள்ள தானே அப்படின்னு சொல்லி எத்தனையோ ஹராத்தை நாங்கள் ஹலாலாக்கிட்டோம். எங்கட வீடுகள் மார்க்கத்தை ஹயாத்தாக்குற இடமே தவிர மார்க்கத்தை மௌத்தாக்குற இடம் இல்லை. கணவனும் மனைவியும் சேர்ந்து மார்க்கத்தை ஹயாத்தாக்கணும், சுன்னத்தை ஹயாத்தாக்கணும், ஃபர்துகளை செய்ய ஆரம்பிக்கணும், ஹராத்த வாழ்க்கையில தொடக்கூடாது. இன்னைக்கு கணவனும் மனைவியும் சேர்ந்து மார்க்கத்துக்கு மாற்றமாக நடக்கிற ஒரு சூழல் உருவாகிக்குது. ஏன்னா நாங்கள் யோசிக்கிறோம், நாங்கள் எங்களுக்குள்ள தானே, நாங்கள் தானே. உதாரணமாக இன்றைக்கு குடும்ப விஷயங்களை இன்றைக்கு அதை ப்ரைவேட்டாக நாங்கள் எடுத்துக்கொண்டோம். இதிலெல்லாம் நாங்கள் மார்க்கத்தை போட்டுக்கொள்ள தேவையில்ல. பால் குடிப்பாற்ற ஒரு சட்டம் இருக்குது. ஒரு உம்மா இல்லாமல் வேறொரு பெண்ணுக்கு ஒரு புள்ளைக்கு பால் கொடுக்கலாம். இதை இன்றைக்கு மார்க்கம் இதை பற்றி குர்ஆனில் மிக தெளிவாக சொல்லிக்குது. ஃபஇன் தஆஸர்தும் ஃபஸதுர்திஉ லஹு உக்ரா, ஃபஇன் தஆஸர்தும் ஃபஸதுர்திஉ லஹு உக்ரா. ஒரு உம்மாவால் பிள்ளைக்கு பால் குடிப்பாட்ட ஏலாண்டா வேறொரு பெண்ணை வச்சு பாலை கொடுக்கலாம். ஆனால் அதை ஒரு உம்மா பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கணும். நீங்கள் என்னட்ட பால் குடிச்சிருக்கிறது போல இன்ன ஆள்கிட்ட நீங்கள் பால் குடிச்சிருக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி நாங்கள் அதை அலட்டி கொள்றதில்ல. ஒரு உம்மா ஜொப்புக்கு போகிறாங்க, டீச்சராக இருக்கிறாங்க, தங்கச்சிட்ட கொடுத்துட்டு போவாங்க, இல்லைண்டா மைனிட்ட கொடுத்துட்டு போகிறாங்க, இல்லைண்டா பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு போகிறாங்க. புள்ள அழுகுது, அழுகையை நிப்பாட்டுறதுக்காக அந்த புள்ளைக்கு அந்த சாட்சி பாலை கொடுக்குறாங்க, மாமி பாலை கொடுக்குறாங்க. ஆனால் இதெல்லாம் அந்த புள்ளைகிட்ட சொல்கிறது இல்லை வளர்ந்ததுக்கு பின்னால். ஏண்டா இதெல்லாம் நாங்கள் சொல்லணுமா?
இந்த பால் கொடுத்ததை பற்றி பேசணுமா? இதை நாங்கள் எங்களோட சம்பந்தப்பட்ட தனிப்பட்ட விஷயமா நினைக்கிறோம். இதை யாரும் மார்க்கமா நினைக்கிறல்ல. இதனால் வார விபரீதம் என்ன தெரியுமா? ஒரு குழந்தை யார்கிட்ட பால் குடிக்கிறாரோ அந்த பெண்ணும் இவருடைய சொந்த உம்மாவை போல மாறுறான். அந்த பெண்ணுடைய புள்ளகள் இவருடைய சொந்த நாணமாராக தம்பிமாராக மாறுறாங்க. இன்றைக்கு இவங்களுக்கு தெரியானா யார் யார்கிட்ட பால் குடிச்சேன்னு, உம்மாவும் சொல்லல. இன்றைக்கு சில குடும்பங்கள் வாழ்றாங்க, கணவன் மனைவியாக வாழ்றாங்க. இந்த கணவனும் மனைவியும் சிறுபிராயத்தில் ஒரே உம்மட்ட பால் குடிச்சாக்கள். அதை சொல்லல அவங்களுக்கு, உம்மா சொல்லி கொடுக்கல, பால் குடிப்பாட்டினவங்க சொல்லல. இதெல்லாம் நாங்க எதுக்கு பேசணும்? இதை அப்பப்ப செஞ்சு கொண்டு போறது. எங்கட வீட்டுக்குள்ள விஷயங்களை எல்லாம் நாங்க மார்க்கமாக ஆக்கி கொள்ள தேவையில்ல அப்படின்னு நினைச்சதுதான் இன்றைக்கு கணவன் மனைவியாக இன்றைக்கு இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க கணவன் மனைவி. ஆனா அவங்க ரெண்டு பேருடைய சிறுபிராயத்தை எடுத்தா இவங்க ரெண்டு பேரும் ஒரு உம்மட்ட பால் குடிச்சாக்கள். ஒரு உம்மாக்கு பிறந்தாக்கள் இல்லை. ஒரு ஆள்கிட்ட உம்மா அடுத்த ஆளுக்கு பாலை கொடுத்திக்கிறாங்க. இப்போ அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு தாயிடத்தில் பால் குடிச்சிருக்கிறீங்க, நீங்கள் ரெண்டு பேரும் சொந்த நானாவையும் தங்கச்சையும் போல உங்களுக்கு கணவன் மனைவியா வாழையிலான்னு சொன்னா அவங்க சொல்றாங்க புள்ளைக்குது. இப்ப புள்ள ரெண்டு புள்ளைக்கு உம்மா வாப்பா நாங்க எப்படி பிரியிற? ஹராத்துல வாழ்ந்து மௌத்தாகிறோம், ஹராத்துல வாழ்ந்து மௌத்தாகிறோம். அவங்க நடத்துறது குடும்ப வாழ்க்கை இல்ல, அவங்க நடத்துறது விபச்சாரம். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே, மார்க்கத்தை மார்க்கமா பார்க்கணும், குர்ஆன குர்ஆனா பார்க்கணும். அது ரோட்ல இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, அது மஸ்ஜிதா இருந்தாலும் சரி, பஜாரா இருந்தாலும் சரி. இன்னைக்கு நாங்க எங்கட வீட்டுக்குள்ள நடக்கிறவைகளை மார்க்கத்தோட ஒப்பிட்டு பார்க்க தயார் இல்லை. குர்ஆன் சொல்றதை எடுத்து நடக்க தயார், ஹதீஸ வாழ்க்கையில் எடுக்க தயார். வெளி உலகத்தில் வீட்டுக்குள்ளேயும் வந்து மார்க்கம் பேச வரவானம், குடும்ப வாழ்க்கையில மார்க்கத்தை பத்தி பேச வரவானம். குடும்ப வாழ்க்கைண்டா அதை எங்கட ஸ்டைல்ல நாங்க என்ஜாய் பண்ணணும். அது ஒவ்வொருத்தருடைய குடும்பத்துக்கு ஒவ்வொரு அமைப்புகள் இருக்கும். தோதுவாகினா எடுத்துக்கொள்ற, இல்லண்டா அலட்டி கொள்ளப்படாது. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே, இந்த விஷயத்தில் நாங்க மிச்சம் நிதானமாக இருக்கணும். ஏனெண்டா கடைசா ஒரு ஆயத்தை ஞாபகம் செய்கிறேன். குர்ஆன் சொல்லுது, வஅம்மா மன் ஊதிய கிதாபஹு வராஅ ظஹரிஹி, வஅம்மா மன் ஊதிய கிதாபஹு வராஅ ظஹரிஹி. பட்டோல கொடுக்கப்படுற முறை குர்ஆன்ல 3 மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. நாளை கியாமத்துடையில எங்கட அமல்கள் பதியப்பட்ட பட்டோல எங்கட கையில் கொடுக்கப்படும். சில நேரம் வலது கையில், சிலருடைய வலது கையில் அல்லாஹு தாலா கொடுப்பான். இன்னும் சிலருடைய பட்டோலைய அல்லாஹ் இடது கையில் கொடுப்பான். வஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனிஹி வஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பிஷிமாலிஹி. மூணாவது ஒரு வார்த்தை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், வஅம்மா மன் ஊதிய கிதாபஹு வராஅ ظஹரிஹி. முதுகுக்கு பின்னால கொடுப்பான். இடது கையில தான், ஆனா முகத்துக்கு முன்னால கிடைக்காது. நீங்க உங்களோட கையை பின்னால போடுங்க. எங்கட பட்டோலைய தர வார மலக்குமாறுகள் எங்கட முகத்திலையும் முழிக்க மாட்டாங்க. உங்களோட கைகளை பின்னால நீட்டுங்க என்று சொல்லி இடது கையில முதுகுக்கு பின்னால சிலருடைய பட்டோலை கொடுக்கப்படும். அவ்வளோ கேவலமான ஆக்கலா. ஃபஸௌஃப யதுஉ சுபூரா வயஸ்லா சஈரா. அவங்க சத்தம் போடுவாங்க, நாசமே அழிவே கேடே என்று நிறைய கை சேதப்படுவாங்க, நரகவாதிகளாக மாறிடுவாங்க. அவங்க யாரு அப்படின்டா, இன்னஹு கான ஃபீ அஹ்லிஹி மஸ்ரூரா. அவங்க யாரு தெரியுமா? அவங்க எங்கட வீட்டுக்குள்ள எங்கட குடும்பம், நாங்க மார்க்கத்தை அலட்டி கொள்ள தயாரில்லை, நாங்க எங்கட குடும்ப வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவோம்.
இதுக்குள்ள மார்க்க ஹராம் ஹலால் எல்லாம் அலட்டி கொள்ள மாட்டோம், மஹரமியத்தெல்லாம் அலட்டி கொள்ள மாட்டோம். இதுக்குள்ள தீன குர்ஆனை நாங்கள் எடுத்துக்கொள்ள தயார் இல்லை. எங்களோட குடும்பத்துக்கு தோதுவாகினா எடுப்போம், இல்லைண்டா இதெல்லாம் எங்களுக்கு சரிபட்டு வராது என்று சொல்லி அப்படி போய்கொண்டே இருப்போம். எங்களுக்கு தேவை எங்களோட சந்தோஷம், எங்களுக்கு தேவை நாங்கள் இந்த துனியாவை அனுபவிச்சுட்டு மௌத்தாகணும். இந்த உணர்வோட எந்த குடும்பம் எல்லாம் வாழ்ந்தாங்களோ அவங்களுக்குத்தான் அல்லாஹ் நாளைக்கு பட்டோலைய இடது கையில மட்டுமல்ல முதுகுக்கு பின்னால கொடுப்பான். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இவ்வளவு கேவலமான குடும்பமாக மாறிடப்படாது. இந்த உலகத்தில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இருக்க வேண்டிய ஆக பெரிய ஒரு உறுதிதான், நான் இந்த ஆயத்தில் கட்டுப்பற்ற கூடாது, பட்டோலைய முதுகுக்கு பின்னால வாங்குற குடும்பங்களாக எங்களோட குடும்பம் மாறப்படாது. நாங்க எப்படியான குடும்பமா மாறணும்டா, சொர்க்கத்தில் முழு குடும்பமாக ஒரு இடத்துல இருக்கிற குடும்பமாக ஆகணும். அதுக்கு தான் முயற்சி செய்யணும், அதுதான் எங்களோட நோக்கமா இருக்கணும். கணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, ஆனால் அதை லேசாக சாதிக்க இயலாது, நிறைய எதிர்ப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹு தஆலா முழு உம்மத்துக்கும் தீனை கொண்டு போயிட்டு சேர்க்கிறது அவங்களோட பொறுப்பு அப்படின்ற ஆயத்தை சொன்னான். அதுக்குள்ள கூட உள்ளவங்களாம் அடங்க தான் போகிறாங்க. ஆனால் தனியாக ஒரு ஆயத்தை இறக்கி அல்லாஹு தஆலா தன்னுடைய வீட்டுக்குள்ள தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற உறவினர்களை அல்லாஹ் ஞாபகம் செய்தான். வஅந்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், உங்களோட நெருக்கமாக இருக்கிற குடும்பத்தை நீங்கள் மறந்துடவானம், அவங்களுக்கும் நீங்கள் மார்க்கத்தை சொல்லத்தான் வேணும். இன்னைக்கு நாங்கள் பார்க்குற என்னண்டா, எனக்குன்னு குடும்பத்தில் ஒரு கௌரவம் இருக்குது, எனக்கு நான் சொன்னால் கேட்குற மாதிரி இருக்கிறாங்க. நான் இதெல்லாம் சொல்லி இது ஹராமே, இதையே செய்கிறீங்க, இப்படி இருக்கப்படாது, நீங்கள் பள்ளிக்கு போகிற இல்லையா, தொழணுமே, நீங்கள் இதை செய்கிறீங்களேண்டி அவங்களுக்கு மார்க்கத்தை சொல்ல போயிட்டு குடும்பத்தில் எனக்கு இருக்கிற கௌரவத்தை நான் இல்லாமல் ஆகிக்கொள்ள தேவையில்லை அப்படின்ட்டு யோசிச்சு எத்தனையோ ஹராம் எங்களோட வீடுகளுக்குள்ளால ஹலாலா மாறிட்டு, எத்தனையோ பாவங்கள் எங்களோட வீடுகளுக்குள்ளால சர்வசாதாரணமாக மாறிட்டு. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த உலகத்தில் நாங்கள் வாழணும் எப்படின்டா, நான் ஒரு நல்ல மனிதனாக வாழ்ந்து மௌத்தாகணும் என்ற உணர்வல்ல, என்னோடு இருக்கின்ற எல்லாருமே நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மௌத்தாகி நாளை சொர்க்கத்தில் என்ன சுத்தி என்னுடைய முழு குடும்பமும் இருக்கணும். நாளைக்கு சொர்க்கத்தில் நாங்கள் யாரையும் இழந்துடப்படாது. இப்போ இன்றைக்கு மஸ்ஜிதில் நாங்கள் வந்திக்கிறோம், ஆனால் ஒரு சிலர் எங்களோட குடும்பத்தில் உள்ள ஒரு சிலரை நாங்கள் இங்கே இழக்கிறோம். நான் பள்ளியில் தான், ஆனால் என் பிள்ளைகள் பள்ளிக்கு வந்தில்லை. நான் பள்ளியில் தான், என் மனைவி பள்ளியில் இல்லை. நான் தொழுகிறேன், என் மனைவி தொழுகையாளிகா இல்லை. நான் தொழுகிறேன், என் வாப்பா பள்ளி பக்கம் இல்லை. நான் தொழுகிறேன், என் பிள்ளைகள் இங்கே இல்லை, நானா இல்லை, தம்பி இல்லை. இதை மாதிரி நாளைக்கு சொர்க்கத்தில் நாங்கள் இழந்துடப்படாது. அந்த கவலை இருக்கணும், அந்த உணர்வு இருக்கணும். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த உலகத்தில் நாங்கள் ஒவ்வொருத்தரும் சாதிக்க வேண்டிய சாதனை இதுதான். எங்களோட கல்வுகளில் இருக்க வேண்டிய கவலை இதுதான். எங்களுக்கு இருக்க வேண்டிய உணர்வு இதுதான். நான் ஒரு நல்லவனாக வாழ்ந்து சொர்க்கவாதியா மௌத்தாகணும் என்பது போல ஏண்ட வாப்பா, ஏண்ட உம்மா, ஏண்ட மனைவி, ஏண்ட கணவன், ஏண்ட நானா, ஏண்ட தம்பி, ஏண்ட தாத்தா, ஏண்ட தங்கச்சி, ஏண்ட மனைவிட குடும்பம், ஏண்ட கணவன் குடும்பம் எல்லாரும் நல்லவர்களாகத்தான் இருக்கணும். யாரும் பாவம் செய்யக்கூடாது. எல்லாருமே நாளை சொர்க்கத்தில் ஒரு இடத்துல சந்தோஷமா வாழணும் என்ற உணர்வு எங்கள் எல்லாருக்கும் இருக்கணும்.
அந்த உணர்வோட நாங்கள் இன்ஷா அல்லாஹ் கலைஞ்சு போவோம். அதுக்குண்டான ஏழுமான வகையில் நாங்கள் முயற்சி செய்வோம். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம், யா அல்லாஹ் என்ற குடும்பத்தில் யாருமே நரகவாதியாக மௌத்தாகிவிடக் கூடாது. எனக்கு அறிமுகமான யாருமே நரகவாதியாக மௌத்தாகிவிடக் கூடாது. எனக்கு அறிமுகமான யாரையுமே நான் நாளை சொர்க்கத்தில் இழந்து விடக்கூடாது. எல்லாரையும் நான் சொர்க்கத்தில் சந்திக்கணும் என்ற கவலை இருக்கணும். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய குற்றங்குறைகளை மன்னித்தருள்வாயாக, ரஹ்மத் செய்தருள்வாயாக, இறுதி முடிவை நல்லதாக ஆக்குவாயாக. கலிமாவோடு வாழ்ந்து கலிமாவோடு மரணிக்கும் சந்தர்ப்பத்தை தந்தருள்வாயாக. நல்லவர்களா வாழ வச்சிடியா அல்லாஹ், நல்லவர்களா மௌத்தாக்கிடு ரப்பே. நிறைய வார்த்தைகள் பேசுகிறோம் யா அல்லாஹ், கடைசா ஒரு வார்த்தை வெளியாக போகுது யா அல்லாஹ், அது என்ன வார்த்தைன்னு எங்களுக்கு தெரியாது யா அல்லாஹ். அந்த வார்த்தையை நீதான் வெளியாக்க போகிறாய் ரப்பே. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை எங்களோட நாவிலிருந்து வார கடைசி வார்த்தையாக ஆக்கு யா அல்லாஹ். யா அல்லாஹ் நிறைய இடங்களுக்கு போகிறோம் யா அல்லாஹ், உனக்கு பொருத்தமான இடம் எதுன்னு தெரியா யா அல்லாஹ். இப்படியான பள்ளி வாயில்கள் தான் உனக்கு பொருத்தம் என்று இருந்தா இப்படியான நல்ல இடங்களுக்கு கூட்டி கொண்டு வந்து எங்களோட ரூஹுகளை கைப்பற்றியா அல்லாஹ். அந்த காபா தான் உனக்கு பொருத்தம் என்று இருந்தா அந்த இடத்துக்கு எங்களை கூட்டி கொண்டு போய் அங்கே வச்சு யா அல்லாஹ் எங்களோட ரூஹுகளை கைப்பற்றுவாயாக. இந்த உலகத்தில் ஆக சிறந்த நாள் நாங்கள் ஒன்றை சந்திக்கிற நாளாக இருக்கணும் ரப்பே. நிறைய அமல் செய்கிறோம் யா அல்லாஹ், உனக்கு பொருத்தமான அமல் எதுன்னு எங்களுக்கு தெரியாது யா அல்லாஹ். உனக்கு ஆக பொருத்தமான அமல் எதுவோ அந்த அமலை செஞ்சு கொண்டிருக்கிற நேரம் எங்களோட ரூஹுகளை கைப்பற்றுவாயாக. பாவம் செஞ்சு கொண்டிருக்கிற நேரம் மௌத்த தந்துராதே ரப்பே. நீ எங்களோட கோபம் அடைஞ்சிருக்கிற நேரத்தில் மௌத்த தந்துராதே ரப்பே. யா அல்லாஹ் ஈமான் கலட்டப்பட்ட நிலையில் மௌத்த தந்துராதே ரப்பே. நல்லவர்களாக, சீதேவிகளாக, அமல் செய்தவர்களாக, நல்ல சிந்தனையோடு உள்ளவர்களாக, சொர்க்கவாதிகளாக இந்த உலகத்திலிருந்து எங்களை மௌத்தாக்குவாயாக. எங்களோட ஆகிராவை சிறப்பான ஆகிராவாக ஆக்குவாயாக. எங்களோட கபறுகளை சிறப்பான கபறுகளாக ஆக்குவாயாக. சொர்க்கத்து பூங்காக்களாக ஆக்குவாயாக. நரக படுகுடிகளாக ஆக்கி விடாதே ரப்பே. யா அல்லாஹ் எங்களோட குடும்பத்தை முழுக்க நீ கபூல் செய்து கொள்வாயாக. உலகத்தில் கணவன் மனைவி பெற்றார்கள் குழந்தைகள் சகோதர சகோதரிகளாக உறவினர்கள் எல்லாரும் சந்தோஷமாக வாழுகிறோம் ரப்பே. நாளை சொர்க்கத்தில் எங்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்துரு ரப்பே. எங்களுக்கு அறிமுகமான யாரையும் நாளை சொர்க்கத்தில் நாங்கள் இழந்து விடக்கூடாது ரப்பே. முழு உம்மத்தையுமே சொர்க்கவாதிகளாக மௌத்தாக்குவாயாக. நல்ல சூழலை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தருள்வாயாக. இந்த ஊரை கபூல் செய்து கொள்வாயாக. இந்த ஊரில் உள்ள ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் வயோதிபர்கள் சிறார்கள் பெரியார்கள் எல்லாரையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் மதரசாக்கள் மக்தபுகளை கபூல் செய்து கொள்வாயாக. இங்குள்ள உலமாக்களையும் ஹஃபாதுகளையும் கபூல் செய்து கொள்வாயாக. அறிஞர்கள் தனவந்தர்கள் நிர்வாகிகளை கபூல் செய்து கொள்வாயாக. ஒரு அழகான சூழலை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தருள்வாயாக. அமலுடைய சூழலை ஏற்படுத்தி தந்தருள்வாயாக. ஈமானுடைய சூழலை ஏற்படுத்தி தந்தருள்வாயாக. இல்முடைய சூழலை ஏற்படுத்தி தந்தருள்வாயாக. இங்கு வந்திருக்கக்கூடிய எல்லாருடைய ஹலாலான ஹாஜாத்துகளை நிறைவேற்றி கொடுப்பாயாக. எங்களுடைய குடும்பங்களில் எத்தனையோ நோயாளிகள் இருப்பார்கள் ரப்பே. அவர்களுடைய நோய்க்கு பூர்த்தியான ஷிஃபாவை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் எத்தனையோ குடும்பத்தினர்கள் கபராளிகளாக இருக்கிறாங்க ரப்பே. அவங்களோட கபர சுவன பூங்காவாக ஆக்குவாயாக. நரக படுகொலியை விட்டும் பாதுகாத்தருள்வாயாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ நசீபாக்குவாயாக. நிறைய ஆசைகள் தேவைகள் இருக்கும் ரப்பே. எங்களோட குடும்பத்தில் உள்ள பலர் வயது வந்தும் திருமணமாகாமல் இருக்கிறாங்க ரப்பே. அவர்களுக்குரிய ஜோடிகளை நீ முடிவு செஞ்சுதான் வச்சிருக்கிறாய் ரப்பே. நீ முடிவு செஞ்சதை யா அல்லாஹ் கஷ்டப்பட்டு தேட வச்சிராதே ரப்பே. முறையாக அழகாக கண்ணியமாக கௌரவமாக கேவலம் இல்லாமல் கொண்டு வந்து சேர்த்துரு ரப்பே. எத்தனையோ திருமணமான ஜோடிகள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறாங்க ரப்பே. நீ ஒன்றை தடுத்தா அதுக்கு பின்னால் பல ஹைறுகள் இருக்கும் ரப்பே. ஆனால் அந்த ஹைரை இந்த அழகான பாக்கியத்தை தடுத்து தான் நிறைவேற்றணும் என்ற எந்த தேவையும் உனக்கு இல்லையா அல்லாஹ். நீ யாருக்கெல்லாம் அந்த பாக்கியத்தை இதுவரைக்கும் கொடுக்கலையோ அந்த பாக்கியத்தை ஹைரானதாக ஆக்கி கொடுப்பாயாக. எத்தனையோ பெற்றார்கள் குடும்பத்தினர்கள் யா அல்லாஹ் தன்னுடைய குழந்தைகளை பார்த்து கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறாங்க ரப்பே.
எங்களோட புள்ளகளை எங்களோட கண்ணீருக்கு காரணமாக ஆக்கிறாதே அல்லாஹ். எங்களோட கண் குளிர்ச்சிக்கு காரணமாக ஆக்குவாயாக, கண் குளிர்ச்சிக்கு காரணமாக ஆக்குவாயாக, கண் குளிர்ச்சிக்கு காரணமாக ஆக்குவாயாக. எங்களோட துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக. இந்த ஒன்று கூடலை கபூல் செய்து கொள்வாயாக. இஹ்லாசுள்ள ஒன்று கூடலாக ஆக்குவாயாக. எங்களோட பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட உண்மையான தௌபாவை அடைஞ்ச சீதேவிகளாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வாயாக. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.